ஜாதி இல்லாமல் அரசியல் கட்சியிலே இல்லை. ஜாதிய ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொய்யான வாக்குறுதி, மக்களை ஏமாற்றும் வாக்குறுதி. பல்வேறு சாதியினருக்கும் உதவியாக இருக்கும் ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம். நம்ம ரேஷன் கடைகளில் சர்க்கரைக்கு பதிலாக பணங்கள் பட்டியை வைக்க வேண்டும் என்று வைத்தோம். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சீபா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் பெயர் சூட்ட வேண்டும். இப்ப நீங்க அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, முக்தார அவங்க கைது செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப வந்து நீங்க வந்து ஒருவேளை முக்தாருக்கு வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க திருப்பி திமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மத சார்ந்த தீவிரவாதிகள் தான் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்று பிரித்து பார்க்கிறார்கள். எங்கிட்ட அந்த ஒற்றுமை தான் இருக்கு, அந்த வேற்றுமையே இல்லை எங்கள்ல. வணக்கம், என் பெயர் நாடார் பாதுகாப்பு பேரவை EM சீனிவாசன் நாடார். சார், இப்ப எல்லாரும் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஜாதி சங்கம் அப்படின்றது ஒண்ணு அவசியமா இருக்கா? கண்டிப்பா தேவை சார். இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியில ஜாதி இல்லாம அரசியல் நடத்துறாங்க, எந்த அரசியல் அமைப்புல ஜாதி இல்லாம மாவட்டத்தை பார்த்து தலைவரை போடுறாங்க சொல்லுங்க. எல்லா கட்சியினரும் ஜாதியை முன்னிறுத்தி தான் செயல்படுறாங்க. 100க்கு 100 எல்லா அரசியல் கட்சிகளும் ஜாதி இல்லாமல் அரசியல் கட்சியிலே இல்லை. இப்ப திமுகவினர்லாம் வந்து ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் உதாரணத்துக்கு எடுத்துங்க. தூத்துக்குடி மாவட்டம் நாடார்களுக்கான மாவட்டம். நாடார்களின் மாவட்டத்தில் நாடார்களை மாவட்ட செயலாளர் போட வேண்டும் போட்டிருக்காங்க. நாடார்கள் மந்திரியா போட வேண்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் எங்க ஜாதியே இல்லை சொல்லுங்க? திமுக எங்க சொல்ல முடியுமா? அப்ப ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரும் வேஷம் அப்படின்னு வச்சுக்கலாமா? 100க்கு 100 அதெல்லாம் வேஷம். அதை தொடர்ந்து எந்த அரசியல் கட்சியுமே ஜாதி இல்லாமல் அரசியல் கட்சியே இல்லை என்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உள்ளது. அப்ப ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொய்யான வாக்குறுதி, மக்களை ஏமாற்றும் வாக்குறுதி. சரிங்க, நீங்க இப்ப ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க, நீங்க உங்க ஜாதியினருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? தொடர்ந்து பல சாதனைகள் செய்திருக்கிறோம். எங்கள் அமைப்பு சார்பாக இன்னைக்கு நாடார் சங்கம் தான் இன்னைக்கு பல மண்டபங்களை உருவாக்கி அதில் அனைத்து சாதியினரும் உள்ளே வந்து திருமணம் செய்வதாகட்டும், கல்வி நிறுவனங்களாகட்டும் நாடார் சமுதாயத்தால் தான் துவங்கப்பட்டு இன்று சாதிய வேறுபாடு இல்லை என்று சொல்லும் ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம் மட்டும்தான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஏன் நாடாருக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுக்கணும்? நீங்க பொதுவான வியாபாரமா இது இருக்கும்ல. எங்கள் ஜாதி அமைப்பு இன்று தொடங்கியதல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்னவே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாடார் சமுதாயத்தில் தொடர்ந்து சங்கத்தை வைத்து இன்று நாங்கள் பல்வேறு சாதியினருக்கும் உதவியாக இருக்கும் ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம். இப்ப வந்து நீங்க எடப்பாடியாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? 10 அம்ச கோரிக்கையை வைத்து எடப்பாடியார் அவர்களை சந்தித்திருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளரை. நம்ம ரேஷன் கடைகளில் சர்க்கரைக்கு பதிலாக பணங்கள் பட்டியை வைக்க வேண்டும் என்று வைத்தோம். ஆனால் தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரில் விமான நிலையம் உள்ளது. அந்த விமான நிலையத்திற்கே பெயர் வைப்பதற்கே நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்களை கண்டு அப்புறம் தான் வெற்றி கண்டோம். இப்ப மீண்டும் நாங்கள் வந்து கோரிக்கை வைத்தது வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்ந்து வைத்துட்டு வருது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு 31 அடியில் வெங்கல சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதுக்கப்புறம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சீபா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் பெயர் சூட்ட வேண்டும். அவர்களின் முழு உருவ வெங்கல சிலை வைக்க வேண்டும். அப்புறம் உடன்குடி அனல்மின் நிலையத்தில் வேலை வாய்ப்புகளை சுற்றி உள்ள மாவட்டத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து திமுகவோட கூட்டணி ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்களா? ஒரு போன முந்தைய சட்டமன்ற திமுக ஆதரவு தெரிவித்தோம். நாங்கள் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் செலுத்தவில்லை, செய்யவில்லை. தொடர்ந்து திமுக அரசு வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழை கெடுக்கும் விதமாக அவர் நற்பெயருக்கு களங்கம் இடத்துமாக தொடர்ந்து அவர் பேரை வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினரும் சரி, திமுகவை சேர்ந்த ஆர் ராசா சரி, திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா சரி, இன்று திமுகவின் ஆதரவாளர் யூடியூபர் முக்தார் வரை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தலைக்குறைவான வார்த்தைகளை பேசி வருகிறார்கள். இதுவரை கண்டனம் இல்லை, அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்க வந்து காமராஜரை இழிவா பேசியிருக்காங்க அப்படின்ற காரணத்தினால நீங்க வந்து அதிமுகவுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? எங்களிடம் பெரிய இந்தியாவின் தேச தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரை கெடுக்கும் விதமாக திமுகவின் தூண்டுதல் பேரில் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களே சரி, திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் அனைவருமே பெருந்தலைவர் கண்டிக்கிறார்கள். காங்கிரஸ் கேட்க வக்கு இல்லை. இப்போ எங்களை போய் நாடார் அமைப்புகளும் சமுதாய ஆர்வலரும் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை அவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அவங்க மேல ஒரு கண் துடைப்பு கூட ஒன்றும் இல்லை. அவர் போய் வழக்கே பதிவு செய்யவில்லை. இப்ப காமராஜருக்கு நாடார் சங்கம் மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க காமராஜர் நீங்க வந்து ஒரு ஜாதிய சங்கத்தில் அழைக்கக்கூடிய தலைவர்களை
இந்தியாவின் தேச தலைவர் மகாத்மா காந்திக்கு பிறகு மாபெரும் தலைவர் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான். நீங்க அவரை வந்து ஒரு ஜாதிக்குள்ள அடைகிறதா இல்ல. அவருக்காக குரல் கொடுப்பதற்கு அனைத்து சமுதாயமே இருக்கிறாங்க. அதில் எங்கள் நாடா சமுதாயம் முன்னிறுத்திடும். இப்ப முக்தார் போன்றவர்கள் காமராஜரை இழிவுபடுத்துறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முக்தார் வந்து காமராஜரை இழிவுபடுத்துறதுக்கு திமுக தான் ஒரே காரணம். நான் சொல்ல ஃபர்ஸ்ட் காரணமா திமுகவுடைய நிறைய நீங்க அவங்க யூடியூப் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தாலே முக்தாரை பத்தி தெரியும். திமுக சாதகமான சூழ்நிலைகளை மட்டும்தான் பேசுவார். திமுகவுக்கு பாதகமா என்றுமே அவர் பேசியதில்லை. திமுகவின் கைக்கூலியாக தான் முக்தார் செயல்படுகிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாகட்டும், தமிழகத்தில் பல தலைவர்களை இழிவாக பேசிய முக்தார், பல சமுதாய தலைவர்களை இன்று வரை திமுகவுக்கு யார் யார் பிடிக்கவில்லையோ அவர்களை முக்தார் போல ஈனப்பிரிவுகளை விட்டு பொய்யான ஒரு தகவலை பதிவு செய்து அதை பொதுமக்களிடம் பரப்புவதே முக்தாரின் வேலையாக இருக்கிறார். திமுகவின் கைக்கூலி தான் முக்தார். இந்த விஷயத்துல வேற யார் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? சார், பாட்டாளி மக்கள் கட்சியில் எங்களுக்கு ஆதரவாக இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதிமுக சார்பாக பதிவு செஞ்சிருக்காங்க. திமுக சார்பாக ஒரு எதிர்ப்பு குரலே இல்லையே எங்களுக்கு. நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களும் எங்களுக்கு ஆதரவா முக்தார் மீது கடுமையான விமர்சனம் வைத்துள்ளார். அதற்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் தவறான ஒரு பாதையை திமுகவினர் கைக்குலியில் வைத்து திருப்பி முக்தார் அந்த வீடியோ போட்டார். என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஐயா? முக்தாரை கைது செய்ய வேண்டும். முக்தார் கைது செய்யப்படுவது பட்சத்தில் நீங்க அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. முக்தாரை அவங்க கைது செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதிமுக அரசு வந்தால் முக்தார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எங்களுக்கு நம்பிக்கையின் பேர் தான் அதிமுகவுக்கு ஆதரவு அளித்துள்ளோம். இப்ப வந்து நீங்க வந்து ஒருவேளை முக்தாருக்கு வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா நீங்க திருப்பி திமுகக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், இப்போ இது வந்து இலையில சாப்பாடு வச்சுட்டு திருப்பி எடுத்துருங்கன்ற கதையா இருக்குது கேட்கிற கேள்வி. என்னைக்குமே சரி சொல்லும் போது இப்ப 5 ஆண்டுகள் எங்களுக்கான எந்த தேவைகளும் நிறுத்தி பண்ணாத அரசு இன்று வந்து முக்தார் மீது நடவடிக்கை எடுப்பதுன்னா கண் துடைப்பு நாடகம் தானே. தொடர்ந்து அனைத்து தலைவர்களுமே இழிவாக பேசி வரும் முக்தார் மீது இதுவரைக்கும் ஒரு வழக்கு பதியவில்லை. இந்த அரசு தூண்டுதலின் பேரில் தான் முக்தார் பேசி வருகிறார். இல்ல என்னன்னா, நீங்க நாடா சங்கம் வந்து எப்போதுமே திமுகவுக்கு மிகவும் ஆதரவா இருந்தது. நாடா சங்கமா இல்லைன்னா கூட வியாபாரிகள் நல சங்கம்ன்ற பேர்ல திமுகவுக்கு ரொம்ப ஆதரவு திமுகவுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிச்சு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பாளை மனப்பான்மையும் மறைமுகமா இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப வந்து திருப்பி பாஜகவோட கூட்டணியில பாஜக இருக்கும் கூட்டணியில நாடா சங்கம் வர்றதுக்கான பெருந்தலைவரை பெருமைப்படுத்தக்கூடிய அரசு காங்கிரஸ் அரசு இல்ல பிஜேபி அரசு அதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி காங்கிரஸை காட்டிலும் பிஜேபி வந்து நாடா சங்கத்துக்கும் காமராஜருக்கும் நிறைய செஞ்சிருக்காங்க, பெரிய நன்மைகள் செஞ்சிருக்காங்க. என்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்க? நீங்க வியாபாரிகளுக்கு வரியாக இருக்கட்டும், அனைத்து விதத்திலையும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. மத்திய அரசு மாநில அரசு எந்த ஒத்துழைப்பும் இல்லையே எங்களுக்கு. பொதுவா பாத்தீங்கன்னு வைங்களேன், தலித்துகளுக்கு பிறகு நாடார்கள் தான் பெரும்பாலும் வேற்று மதத்தை பின்பற்றுறாங்க. அதன் காரணமாவே பெரும்பாலும் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பான மனநிலைமை நாடார் சங்கத்துக்கு எப்போதுமே இருக்கும். ஆனா இப்ப நீங்க வந்து பாஜகவோட இணைகிறீங்களே, அதுக்கு என்ன? ஆண்டாண்டு காலமா முதலில் பிஜேபி ஆதரித்ததிலிருந்து எல்லாருமே நாடார்கள் தான். இந்த நாடார்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் மாநில தலைவர்களாக நாடா சமுதாய சேர்ந்த பொன்னாராக இருக்கட்டும், அக்கா தமிழிசையாக இருக்கட்டும், அனைவருமே பிஜேபியோட பெரிய ஒரு வளர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள் தான். எங்களுக்கு முக்கியமான அங்கீகாரத்தை பிஜேபி அரசு தரும்போது நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் வாக்களிக்க நாங்கள் எதுவுமே தவறுவதில்லை. இப்ப பெரும்பாலும் மதம் மாறுவதற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அன்னைக்கு வெள்ளைக்காரன் வந்ததுல இருந்து கல்வி நிறுவனங்களை ஓகேவா கத்துக்கிட்டு அவங்க கூட கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து கல்வி நிறுவனங்களை வந்து நடத்துற 60% கல்வி நிறுவனம் நடத்துறது நாடா சமுதாயம் தான். இங்க எங்களுக்குள்ள எங்க அப்பா எங்க சித்தப்பா வந்து கிறிஸ்தவரா இருப்பாங்க, நாங்க ஹிந்துவா இருப்போம். எங்களுக்குள்ள அந்த வேறுபாடே கிடையாது. எங்களுக்குள்ள அந்த நீங்க வெளியே பார்க்க தான் கிறிஸ்தவ நாடார் இந்து நாடார் என்ற வேறுபாடு இருக்கும் தவிர எங்களுக்குள்ள எங்க சமுதாயத்துக்குள் எங்க நாடாருக்குள்ள அந்த வேறுபாடே கிடையாது. வெளியே உங்களோட மாதிரி அந்த மத சார்ந்த தீவிரவாதிகள் தான் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் என்று பிரித்து பார்க்கிறார்கள். எங்கிட்ட அந்த ஒற்றுமை தான் இருக்கு, அந்த வேற்றுமையே இல்லை எங்கள்ல. அப்ப நீங்க இப்படி சொல்ற பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து மதத்தை காட்டிலும் ஜாதி வெறி அதிகமாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஜாதி சேவைகள் அதிகமாக இருக்க சொல்லலாம். இந்த தமிழகத்திலே பாத்தீங்கன்னா அதிகமாக தொண்டு செய்யற ஒரே சமுதாயம்
நாடார் சமுதாயம். இன்று இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டொனேஷன் கொடுக்கிற சமுதாயம் நாடார் சமுதாயத்தை திரு சிவு நாடார் அவர்கள் தொடர்ந்து பாடுபட மக்களுக்காக உழைக்கிற ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம். அது கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், எந்த கடினமான காலகட்டத்திலும் பொதுமக்களும் அனைவரோடும் ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய ஒரே சமுதாயம் நாடார் சமுதாயம். சரிங்க, நாடார் சமுதாயத்துக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றாக கூடி ஒரு முடிவெடுத்து நாடார்களின் ஒட்டுமொத்த 1 கோடி நாடார்களின் வாக்கு யாருக்கு நம்ம நிர்ணயிக்கும் சக்தியாக, தமிழகத்தை வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் சக்தியாக நாடார் சமுதாயம் இன்று உருவெடுத்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கான அங்கீகாரத்தை, நமக்கு அரசியலில் எந்த அங்கீகாரம் வேண்டுமோ, நமக்கு வேலை வாய்ப்பிலும் அனைத்திலுமே நமக்கு வேண்டிய சதவீதம் தரக்கூடிய அரசியல் கட்சிக்கு நம்ம ஆதரவளிப்போம், ஒன்றுபட்டு ஆதரவளிப்போம் தெரிவிக்கிறோம்.